அனைவருக்கும் இனிய வணக்கம். பார்த்தூன் மறி ஈயவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது என்கிறது திருக்குறள். அதாவது, மற்றவர்களுடைய பசிப்பிணியை அகற்றுபவனுக்கு பசி என்னும் பிணி எப்பொழுதும் வாழ்க்கை முழுவதும் அவனை தீண்டுவது அரிதான விஷயமாகிவிடும் என்கின்றது. ஈரோடிலே திண்டல் செல்கின்ற வழியில் பெருந்துறை ரோட்டில் கொங்கு அறிவாலயம் மனநலம் குன்றிய ஆதரவற்ற குழந்தைகள் இல்லமானது செயல்பட்டு வருகிறது. இங்கு நமது வீடுகளில் நடைபெறும் நமது குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் நமது இல்ல சிறப்பு தினங்கள் அனைத்திற்கும் இந்த குழந்தைகளுடன் நாம் இந்த குழந்தைகளின் பசியினை ஆற்றி அவர்களுடன் உணவினை பகிர்ந்து அவர்களுடன் அருந்துவது மிகவும் சாலச் சிறந்தது. கடந்த 6 ஆண்டுகளாக எங்களுடைய இல்லத்தின் திருவிழாக்களிலே நாங்கள் இந்த குழந்தைகளுடனே பகிர்ந்து கொள்கிறோம். எனவே இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற அனைவரும் தங்களுடைய இல்லத்தின் சிறப்பு தினத்தை இந்த குழந்தைகளுடன் கொண்டாட வாருங்கள். இந்த தெய்வீக குழந்தைகளுடன் நமது இல்லத்தினை சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாடி அவர்களுக்கும் ஒருவேளை உணவளித்து அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களின் வாழ்த்து அலைகளோட தெய்வீக குழந்தைகளுடைய வாழ்த்து அலைகளை நமது இல்லங்களுக்கு எடுத்துச் செல்வோம். இந்த குழந்தைகளின் முகத்திலே தெரிகின்ற மகிழ்ச்சி நம்மையும் மகிழ்விக்கும். நமது சந்ததிகள், நமது குடும்பத்தினர் என நமது குழந்தைகள் என்ற அனைவருக்கும் இவர்களுடைய வாழ்த்துக்கள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த குழந்தைகளுடன் நம் இல்லத்தின் சிறப்பு நாட்களை கொண்டாடுவோம். வாருங்கள். கொங்கு அறிவாலயம், ஈரோடு. இந்த தெய்வீக குழந்தைகளுடன் இங்கு பணியாற்றும் ஊழியர்கள், அலுவலர்கள் அனைவரையும் தங்களுக்கு அறிமுகம் செய்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.